ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஈஸி வெர்ஷன் ஆஃப் சந்தகம்னு சொல்லலாங்க. கோயம்புத்தூர் சைடெலாம் பார்த்திங்கன்னா இந்த சந்தகம் மரம் வச்சு சந்தகம் செய்வாங்க. அது அரிசி ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டி செய்கிறது. இந்த மெத்தட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம மாவு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அரிசி மாவு இருந்தால் போதுங்க. நான் வீட்டில் அரைச்ச ரேஷன் அரிசி மாவே வச்சுருந்தேங்க. நான் எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நமக்கு மாவு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அரிசி மாவு தேவைப்படும். தண்ணியுமே பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா கொதிக்க இருக்குதுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறுனது. நல்லா மிதமான சூடாக இருக்கும்போதே நல்லா இந்த அளவுக்கு பிணைய ஆரம்பிச்சிருங்க. பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க. கெட்டியாக இருக்கக்கூடாது. இதை பார்த்திங்கன்னா நம்ம சந்தக மரம் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம நல்லா எண்ணெய் தடவிட்டு மாவு உள்ளே சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் புழியிற மாதிரி புழிஞ்சிக்கலாங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நமக்கு போடுறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இட்லி மூடியிலே பார்த்திங்கன்னா நம்ம பிழிஞ்சு வச்சுருந்த இடியாப்பத்தை சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விடலாங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றி எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா பூ போல் சாஃப்டான இடியாப்பம் இல்லைன்னா சந்தகம் எது வேணால் சொல்லிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிளேட்டில் போட்டு காமிக்கிறேன். நல்லா அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்ததுங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி எம்டி சால்னா வச்சுருந்தேங்க. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக தேங்காய் பால் வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. அதையுமே பார்த்திங்கன்னா செஞ்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.